இந்த 5 மரத்தில் பெரிய மரம் 5மே இதில் நெத்து இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே போவோம். என்ன ஜெசிகா கரெக்டு தான். நீ மொய் வச்சுருக்கேன். நீ அவங்க அக்கா வந்துருக்கா கிரேசி அக்கா. நண்டு அப்படியே பரம்பரை நண்டு பரம்பரை ஸ்கைபால் பரம்பரை ஜூலை ஜூலி மூலி வா ஓடி ஓடியா வா ஓடி ஓடியா அப்படியே அட்டென்ஸில் வராங்க. அப்படி க்யூவில் மாறாமல் வராங்க. அப்படியே ஓட்டத்தை போய் ஹா ஹா பொறுமையாக போ மூலி. இந்த போயிட்டா வச்சா நான் போனால் தான் நம்ம உங்களை தட்டிவிட முடியும். அங்கே எதுவுமே கிடைக்காது. காற்று அடிச்சா தான் அப்படியே போகுது. ஓடுங்க ஒரு ஓட்டத்தை போய் காய் ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் ஓடு போகுது. ஏதாவது ஒரு மரத்துக்கு ஒரு ஆயிரம் பாரு. ஆளுக்கு ஒரு பக்கம். நீங்கள் மட்டும் ஏன் ஓடாமல் இருக்கீங்க? வாங்க 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 ஒரு விட்டு ஓட்டத்தை பாருங்க. ஓட முடியல பாரு. இன்னைக்கு தண்ணியாக குடிச்சுக்கிட்டல பொறுமையாக வர வேண்டியதானே. என்னடா 2 பேர் நடந்துக்கிருக்கீங்க? ஐயோ ஆற்ற விட்டுட்டாங்களா? அவங்களாம் ஓடிப்பாங்க. என்ன இந்த ஊர் நெல் எப்பயுமே நெத்து கிடக்கும். அந்த கிடக்கா அதான் அமைய 2 மேய்கிறாங்க. பூச்சி கீழே நெல்லுக்கிட்டு நிற்காது. கீழே இறங்க வா. முடிய தின்னுடா இருக்கிற அளவுக்கு திண்டுக்கா பாபி எடுத்து திண்டுக்கா வைக்க. கிட்ட வந்து பாருண்டா அவ்வளோதான்டா இருக்குது. அடித்து காலி வண்ணியாச்சு நெருக்கி எடுத்துக்க கடுக்கு முடுக்குன்றாங்க. நானும் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் தட்டி விட்டேன். வேறு அவ்வளோதாங்க இருக்குது. நம்ம கை கட்டுற அளவுக்கு தட்டி விட்டேன். போதும் நிறைய நத்து. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பரவாயில்லைங்க. எம்புட்டு நத்து இருக்குது. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். எம்புட்டு தண்ணி இருந்துச்சதில்ல இதிலே வற்றி போச்சு. நம்ம மக்காச்சோளம் நம்ம தோட்டத்தில் விடும்போது நெத்து அப்பயே கொஞ்சம் இதாக தெரிஞ்சு இன்னும் காயலைங்கிறது. எனக்கு தெரிஞ்சு இப்போ காயாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாள் கழிச்சு இதெல்லாம் காய்ச்சி நல்லாயிருக்கும். பச்சையாகத்தே இருக்குது. அப்போ நம்ம ஊற்றுக்கலாம். அது வரைக்கும் இப்போதைக்கு ஏதோ லைட்டாக தின்ட்டாங்க. சரி வாங்க நம்ம கம்மாக்குள்ளே அங்கிட்டே போவோம். வாங்க போவோம் மோனிக்கா. எல்லாம் கிளம்புவோம். போதும் நல்லா தின்றீங்க. நெத்து வந்ததுக்கு இந்த அளவாவது இருந்துச்சு. நேரம் அடுத்து அந்த மரத்துக்கு தான் போவாங்க. நெத்து தின்றா தான் அந்த போகையில் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே போவாங்க. இல்லாட்டினா இந்த இடத்துல எந்த ஜென்மத்துலையும் மேய்ஞ்சதே நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் கூட மேய மாட்டாங்க. நேராக கம்மாக்குள்ளே தான் போவாங்க. இப்போ நெத்து தின்றோடனே 2 துவப்புக்கு அதுக்கும் எதாவது கடிப்போடு கடிச்சிக்கிருக்காங்க. சிக்கிறத கடிக்கிறாங்க. துத்தியெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல் பயவலிக்கு. கச்சா நேற்று மட்டும் இங்கிட்டு போனால் நீங்கள் நம்ம அங்கிட்டு போறியாடி. நேரம் நேற்று அப்படி மரத்துக்கு போனேன். அவ்வளோதான் ஓட்டி போச்சா இப்போயே. ஆனால் மதியம் 1 மணி 12 மணி ஆச்சுன்னா அப்போ ரவுண்டு விட்றாங்க. அப்போ தான் நெத்து கிடைக்க மாட்டேங்குது. என்ன டைனோஸு எங்கிட்ட பாதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ அவர் எங்கிட்ட எலி எங்கிட்ட பாதை கண்டுச்சு. நல்லா உள்ளே பூந்து போயிரு. நம்ம போக முடியாது. இதில் நம்ம சுற்றி தான் போகணும். நீங்கள் உள்ளே போங்க. வாடா கோச்சா. எங்கிட்டா இருக்க சத்தம் தாண்டா கேட்குது. எங்கிட்டாவது போயிடுறியா? வாடா எங்கிட்டா இருக்க? வாடா அங்கேயே நின்றுக்கிறியா? வாடா நெத்தா அப்புறம் திங்கல ஓடி வாடா ப்ரோ. நம்ம சித்தப்பாவை காட்டுங்கன்றீங்க. சித்தப்பு இங்கே வந்துட்டால் ரொம்ப பிஸியாக இருப்பார். ஏன்னா 2 காலிலே திரிவார். இந்த இருக்காரா பற்றியா வந்தோடனே 2 காலில் எக்கு போடுத்துறாள். அவர் இபி ஆஃபீஸ் அங்கே மரம் ஏறாரு. கிட்டேயே காட்டுறேன். சித்தப்பு நண்பர்கள் உன்னை பார்க்கணுன்றாங்க. சித்தப்பு ரொம்ப ஆவலோடு இருக்காங்க. சித்தப்பு இங்கே வர்றா. ஏல என்ன இருக்குது இதில் எப்படி நின்று எக்ஸசைஸ் பண்ணிக்கிருக்க? வந்தோடனே நீயும் பண்ண மரம் எங்கே இருக்க? அவ்வளோக்கா நான் அதான் நான் சொல்லி வாயமில்ல. அந்த அங்கே எக்கு போட்டுக்கிருக்கா. எப்படா சேர்ந்துருக்கீங்க? வாடா சில்வா அல்வா நீ அவனை மாதிரி எக்கு போடுறா. நம்ம சித்தப்பு ரொம்ப பிஸியாக இருக்காப்புல. மேஜிக் இருக்காப்புல. இந்த இறங்கிடாப்புல. நம்ம இங்கிட்டு போயிடுவோம் தள்ளி. இன்னைக்கு என்னமோ நல்லா வெயில் சும்மா மண்டையை உலகுங்க. நேற்று பனி விழுந்துருச்சு. இன்றைக்கி பனி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வெயில் நல்லா அடிக்குது. அதனால தான் மரத்துக்கு நின்ட்டாங்க. கொஞ்சம் 2 நேரத்துங்க கொஞ்சமாக மேய்ஞ்சிக்கிறலாம். எனக்கு தெரிஞ்சால் வெயில் அடித்தா தாங்க இனிமேல் ஆடுகள் நல்லா தண்ணி குடிக்கும். இப்போ தாங்க லைட்டாக கம்மாத்தினே செம்பரி ஆடு விளையாடு தொட்டு பார்க்குது. போன வருஷம் இதே வெயில் காலம் நினைக்கிறேன். தை முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு பங்குனி மாதம் நினைக்கிறேன். எருமை மாடெல்லாம் கரெக்டாக அப்போ தான் நம்ம ஊரில் ஏரியா பக்கம் என்ட்ரி கொடுத்துச்சு. அப்போ நல்லா புல் இருந்துச்சு. இந்த வட்டம் சுத்தமாக புல் இல்லைங்க. எருமை மாடு வாட்டத்தில் புல் கிடையாது. ஆனால் தண்ணி கிடக்கு. நம்மளே கண்டம் போகணும். வேறு ஏரியாவுக்கு போயிடணும். பங்குனி மாதம்லாம் அந்த ஏரியாலாம் அப்படியே பார்த்தால பட்டு அப்படியே தீ பிடிக்குங்க. வந்துருக்கு அப்படியே ரேட்டத்தில் வந்துட்டோம்னா அப்படியே அனலாக இருக்கும். இப்பயே கொஞ்சம் இதாகவே இருக்குது. வாடிக்கிட்டே இருக்குது புல். ஆனால் வாடின புல்லை திங்கிறதுனால ஆடுகளுக்கு எந்த பிரச்சனை இல்லை. நிறைய கத்திக்கு வர்றா. இப்போ தான் கடைசியில் விட்டுட்டு வந்துடுறேன். எங்கிட்டாவது நின்றுக்கிறா பய உள்ள. இந்தா நிறைய இந்தா வர நிறைய எங்கிட்டாவது போய் நின்றுக்கிருவியா? புதருக்குள்ளே போய் நிறைய இந்த வரேன் பாரு. பிடி ஆத்த பிடி ஓடு அப்படி. ஓடு சிக்க மாட்டேன்ற பத்தியா சொல்லிக்கிட்டே போகிற பத்தியா. கம்மா பாண்டி அம்மா பிறந்த இடதுன்னா இந்தா இருக்குங்க. இந்த பட்டை மரம் தான். இதில் தான் பைப்பில் குட்டி போட்டுருந்தா. தனியாக எங்கிட்ட பிறந்து அது வாடு கட்டி கிடந்தேன் சின்ன பிள்ளையில. பரவாயில்ல எங்கிட்ட ஒத்த குட்டி போட்டாலும் அறுத்துமா போட்டா. கம்மா பாண்டி பாபி என்ன எங்கிட்ட வந்துருக்கா? அந்த திட்டுருக்கா. இங்கே ஒரு எம்பிட்டு கிடக்கு. கருக்கு கம்மா பாண்டி லீசா எங்கிட்ட உங்கள் அக்கா நீசாவை காணா? நிறையா கிடக்கு. கிட்ட வரும்போது வர மாட்டேன்றாங்க. நீங்கள் முந்திக்கிட்டாங்க. பெரிய ஆடுகளாக முந்திக்கிச்சு இன்னைக்கு. வா ஓடி இந்த கரடி என்ன தலையை ஆட்டுற? அவ்வளோதானே போதுமா? வெறுத்து போச்சா அதுக்குள்ளே பயவில்லைக்கே? ஓடிய வாங்கடா ஜெசிகா. ஓடிய இந்தா வாங்கடா. எங்கடா போனீங்க? மாறா காலி வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தாண்டா இருக்குது. நெருக்கி காலி வந்துட்டாங்க. பாரு விவியை பாரு. தலை ஒரு பக்கம் சாச்சு தின்றாங்க. எங்கிட்ட நெத்தா திண்டு சீக்கிரம். எனக்கு தெரிஞ்சு மாசிக்குள்ளே இருக்கிற நெத்தெல்லாம் காற்றுக்கு ஊந்து இதாக போகுங்க. அதுக்குள்ளே காலியாக போயிடும் போல். ஆஹா பங்குனிக்கெல்லாம் நமக்கு நெத்து கண்டிப்பாக தேவைப்படும். இப்போயும் நல்லா காற்றடிக்குதுங்க. காற்றடிக்க போயிருந்துடும்.
சீக்கிரம் நம்ம பிளான் பி ரெடி பண்ணணும். இங்கே ஒருத்தன் தேடிக்கிருக்கேன், அவனுக்கு கிடைக்க மாட்டேன்றது பயவுள்ள தட்டி விட்றாங்க. அவனுக்கு தான் போய் கொடுக்கணும். அவன் தேடி தேடி பார்க்குறான், அவன் இல்லாத இடத்துக்கு நிற்க வரந்துறான். இங்கிட்டு போடா, இங்கிட்டு வந்தால் தானே கிடைக்கும். தனியாக தண்டுக்கு இருக்கா நீ அப்படி தின்றா. அடுத்து ட்ரெயினிங் ஏறா, நீ நல்லா திண்டு பழகடா. இன்றைக்கி அவன் லீவு பயவில் வேணும் மட்டும் தான் இன்றைக்கி வந்திருக்கேன். இந்தா நீ ஒன்று திண்டுக்கா, நீ இப்படி அடிச்சு தின்று. நான் வந்துட்டு வத்தியா பண்ண மரம் சில்வா தரா தரா, நீ ஒன்று தின்றா. அப்படி தின்னு. ஆமாம் என்ன நான் அப்படி சின்ன பிள்ளை குழந்தை கணக்கா அம்மா கூடயே தெரியாடா, என்ன பால்னு இன்னும் ஏங்கிட்டே இருக்கான் பயவுள்ள. இங்கே ஒரு விருந்தாளி தனியாக மெஞ்சிக்கிருக்காப்புல. என்ன வெயில் உனக்கு நல்லா நிலா வலிச்ச மாதிரி இருக்கா? உங்கள் மம்மி நல்லா அங்கே வர அசை போட்டுக்கிருக்கு, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிருக்கு, நல்லா உனக்கு குழுன்னு இருக்கா? அது நினைக்கிது என்னங்கடா இங்கே போனாலும் போனை தூக்கிட்டு வந்துடுறாங்கடா, நிம்மதியை மேய விட மாட்டேன் நினைக்குது. பங்காளி பங்காளி இல்லை பங்காளி, ஏய் அத்தை போனை பார்த்தாலே எல்லாம் ஓடி போயிருது பயமில்லை. போய் நல்லா ரெஸ்ட் எடு. ஒரு 3 பங்காளி இருக்கா, அது காணுங்க. அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது புது குரூப்பு, நியூ மெம்பர்ஸ். இவங்கெல்லாம் இப்போ தான் கம்மாக்குள்ளே வர்றாங்க. இந்த வட்டம் நம்ம புது மாடுகளாக பார்க்குறோம். இந்த ஏரியாவில் என்னது கம்மா பக்கமே வராத மாடுகள் நிறையா அங்கிட்டு வந்துருக்குங்க. இதெல்லாம் முதல்ல எங்கே இருந்துச்சுன்னு தெரியலங்க. எனக்கு வயக்காட்டில் இருக்குங்க. எனக்கு இன்னும் வயக்காடு நெல் நம்ம வயக்காடு போய் பார்க்கவே இல்லைங்க. நெல் அறுத்துட்டாங்க. அந்த நெல் அறுத்துட்டாங்கன்னா அங்கிட்டு ஒரு ரவுண்டு போகலாம். நம்ம ஊர் வயக்காட்டில் ஒரு நாள் கூட போக முடியல. நானும் போகணும்னு பார்க்குறேன், போகவே முடியல கடைசி வரைக்கும். பக்கத்தூர் வயக்காடு போகிறோம், பக்கத்தூர் பார்டருக்கெல்லாம் போகிறோம். நம்ம ஊர் வயக்காடுக்கு உள்ளே இறங்க முடியல, ஏன்டே தெரில. நம்ம ஊர் வயக்காடுக்கு உள்ளே இறங்கிட்டு வச்சுக்க அப்படி தான் கம்பு தான் பறந்து போகிறோம் அங்கேருந்து. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு உள்ளே இருக்க காட்டுக்கும் ஒரு 4-5 மாடு இருக்கும். உள்ளே இறங்கவே முடியாது. நம்மளும் யானை இறங்கலான்னு பார்க்குறேன். இறங்குனா இந்த மாதிரி கம்பு தான் பறக்கும். என்ன கேட்டால் அப்படி தான் நினைக்கிறேன். பாண்டி இங்கே வாடா தரா வாடா, கையை போகிற இலதுன்ற அந்த இலை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்டா, உனக்கு வேணுமாடா? அவன் வந்தானே நானும் வருவேன்ற. கரெக்டாக எதுவும் பரவாயில்ல, ஆள் பார்த்து கரெக்டாக பழகிச்சுண்டா. நீயே சின்ன பிள்ளையா அவனுக்கு கொடுப்போன்றேன். இவங்க தான் திண்டு பழகுவாங்க, அப்போ தான் வந்து மேய் வாங்கி மண்ணை திங்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் மண்ணு திங்காது. இருந்தாலும் ஒன்று பால் குடி ஏக்கத்திலே மூஞ்சி வீங்க போங்க சில ஆடுகளுக்கு. குட்டிகள் வளராமலே போயிடும். நீ சின்ன பிள்ளை மாதிரி கிடையே வா. நல்லா 10% காயாக இருக்குது. ஆத்தரையாத்தான் யாரா தரா? மிக்கி மவுஸ் நீ தின்றா எடுத்துக்கிறா. வெள்ளை மாட்டா 2 உனக்கு தரா வெள்ளை மாட்டா 2. இங்கே போடுறா காய்டா, இங்கே போடுறா. கையை பார்க்க மாட்டேன்ட்டு அவனை மாதிரி விவரம் இல்லை. இங்கே வேறு உங்கள் அம்மாவனே நினச்சிக்கிறியான். இந்தரா நீ தின்றா. அதெல்லாம் லாய்க் பண்ண மாட்டான்டா. சில்வா இல்லை சில்வா, இங்கே வர உங்கள் அம்மா வச்சாடா, நீ தின்றா எடுத்துக்கோற தின்றா. இந்தரா காய் திங்கிறியா? முதல்ல காய் இப்போ தான் திண்டு பழகிறியா? தின்று ரொம்ப தொண்டையை பிடிக்க முடியும், அந்தளவுக்கு இதாக இருக்கும் காய். அத்தே எப்படி தின்றாங்க, எப்படியே திண்டு பழகிறேன். அப்படி திண்டு பழகிறேன். நீ பருங்கிறாத தள்ளிப்போ. இந்தா பிவி இங்கே பாரு காய்டா, உனக்காக காய் கொண்டு வந்துருக்கேன்டா. தின்றா மோந்து பார்க்குறியான் பாரு, நல்லதா கெட்டதா விஷத்தை கொடுக்குறான்னு இறங்கிறான் பாரு. தும்பானா அப்படியே. லீசா வந்துட்டான். லீசா உனக்கு வேணுமாடி? இரு உனக்கு ஒரு காய் இருக்கான்னு பார்க்குறேன். எல்லாம் தான் இருக்குது, நல்ல காயாக இருக்குது. இந்த லீசா எடுத்துக்கோரி தின்னு. நான் அப்படி திண்டு பழகு. நீ உங்கள் அக்கா நீசாலாம் இது போலப்பட நல்லா கொஞ்சம் விவரங்க. இந்த 3 நாள் பார்த்துருப்பீங்க, வெறும் நெத்தா அதிகமாக ஆடு திங்கும். இதனால் குட்டிகள் கழியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கழியும், ரொம்ப நெத்தா திண்டா. ஆனால் பெரிய ஆளுகளுக்கு எம்பது திண்டால் சத்து தாங்க. சின்ன குட்டிகள் இந்த மாதிரி 3 மாத குட்டிகள் கூட தாங்கிக்கிறோம். இந்த 2 மாத குட்டிகள்லாம் தாங்கிறது கஷ்டம். நம்ம இந்த வெள்ளை மண்டை வரைக்கும் ஒரு மகையெல்லாம் தாங்கிக்கிறோங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த அப்போ இருந்தே மேட்சருக்கு வந்தாச்சா, அதெல்லாம் தாங்கிச்சு எம்பிட்டுனாலும். அதை விட பொடி குட்டிகள் வந்து கொஞ்சம் காய் திண்டா கழியும், நெத்து திண்டா அந்தளவுக்கு ஒன்று செய்யணும். ஏன்னா தொண்டைக்குள்ளே சிக்கும், அதான் கொஞ்சம் சிரமம். காலில் முள் இருக்கும்ல, அதான் பய உள்ள என்னடா ஓயாமல் படுத்து தெரியணும். வரேன் எந்த காலம்னு தெரில, ஒன்றும் காணுமே. அமைச்சர்களே நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது. அப்படிங்கிற ரெஸ்ட்டாக போடுங்க. நானும் கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல சாப்பிட வேண்டியதான். இந்த விட்டால் வேறு நாளில் எங்கேயும் நிற்க மாட்டாங்க. இதான் நல்லா நல்லதுங்க. பசங்க கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திருப்பாங்க. அப்புறம் போய் தண்ணிக்கு விட்டுக்குருவோம். மணி கரெக்டாக 1 மணி ஆகி போச்சு. எப்போ வந்தோம் தெரில, எப்போ போனோன்னு தெரில. எங்கெங்கேயோ சுற்றி மணி தான் நேரம் தான் போய்க்கிருக்கு தவிர இன்னும் பசங்க வரும்னு எப்போ முடியலங்க. வேறு இடமும் அமையல. எல்லா இடம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இடம் தான் பச்சை, மற்ற இடம் காய்ச்சி வச்சு. அதான வார்த்தை. இவங்க நிற்பாங்களா அந்த கிளம்பிட்டாங்க வத்தியா, இன்றைக்கி நிற்க மாட்டாங்க. சரி இவங்களை தண்ணிக்கு விட்டு தான் பையங்களை ரெஸ்ட்டை போட வைக்கணும். வாங்க முடியா, நீங்கள் மட்டும் எதுக்கு இருக்கேன், வாங்க போவோம். போய் தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் வந்து ரெஸ்ட்டாக போடுங்க. நல்லா மாமனு மச்சானு நல்லா சண்டை போட்டு விளாண்டுருக்காங்க, நல்லா ஜாலியாக விளாட்றாங்க. ஏன்னா ட்ரைனிங் எடுக்க 2 பேரும் ஏண்டா நல்லா 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவன் அவனை மட்டும் இருக்க மாட்டேன்றாங்க. 2 பேரும் தாயை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டாங்க. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பார்த்ததில்லை. 2 பேர் அப்படியே இவனை விட்டா இவனை காணண்டா அவன் தெரியான், அவனை காணண்டா இவன் தெரியான். என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேர். சேட்டையை பார்த்தியா? வா முடியா கிரேசியாக்கா ஜெசிக்கா வாங்க தண்ணி குடிக்க போவேணாமா? சீக்கிரம் வேமா வந்தீங்க. இங்கே வந்து நடந்து நின்றுக்கிட்டாங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்க. மைக் செட் மாயக்கா ஏன் மோனிக்கா எல்லா பேரும் என்ன ஒரே இடத்துல இருக்கீங்களா? இல்லையா தண்ணி குடிக்க யாரும் தண்ணி தாக எடுக்கலையா? இப்போ இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க போகிறீங்களா? ரெஸ்ட் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. மாயக்கா என்னமோ பார்க்குறாள் வித்தியாசம் பார்க்குறேன். மாயக்காவும் பாபியும் ஒரே மாதிரி இருக்காளுங்க. பாபியே என் மாயக்கா என் மைக் செட்டு கண்ணை பாரு. வாங்க போவான்
எதுக்கு இப்படி வெறிக்க பார்க்குறாங்க? வேற்றுக்கிற வாசி மாதிரியே பார்க்குறாங்க. வாங்கடா ஓடியா, இந்தா தண்ணி யாருக்கு வேணாமா? வாங்கடா போங்கடா, எனக்கும் பசிக்குது. இதுக்கு மேலே என் பசியை அடக்க முடியாது மண்ணா. என் காது 2 கொய்யின்னு அடைக்குது. ஓடியோப்பா, 2 மணி ஆகுது. ஓடியோப்பா. கரெக்டி தான் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு. அத்தே யார் ரெட்டையா? அத்தே நல்லா கோமாத்தான் வருது ரெட்டை. நல்லா உனக்கு நீ அவனுக்கு கொம்பு இல்லாமல் சண்டை ஓடுற. ஓடியா பா இங்கிட்டோடியா, இந்தா இப்படியே தண்ணி குடிப்போம். இங்கிட்டோடியா பா நீங்கள் நில்லுங்க. செம்பிலாடு போட்டோம். பாபி, நீ பாட்டுக்கு செம்பிலாடு கொடுத்துக்க போகிற. நீ வாட அங்கிட்டு போயிடாத, அவங்க தூரமாக போகிறவங்க. பாபி நல்லா தூங்கு. இங்கிட்டு வெள்ளம் மட்டும் நல்லா தூங்கு. டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இப்போ தான் ஒரு எனக்கு அம்மா பண்டி தூங்கலாடே. நீயே எல்லாம் படுத்துட்டாங்க. பெரிய மனுஷங்கெல்லாம் படுத்துட்டாங்க. நீங்கள் தாண்டா படுக்காமல் இருக்கீங்க. எல்லா பேர் இருக்காங்க. நம்ம நடுத்தர நண்டு நானும் பார்க்கலங்க. மதியம் வந்ததுலேருந்து எங்கிட்டு போனதில் செம்பிலாடு கொடுத்து போயிட்டாளா? அதுக்கு முன்னாடியே காணாமே. என்னடா அவளை காண ஒரு ஜீவதாசிந்தா. அவள் ஜெசிகா கூட இருக்கா. எங்கிட்ட மம்மியை காணா? ஏண்டி மம்மியை காண மாடி எங்கிட்டு போயிடுச்சுன்னு தெரியல. நானும் பார்க்கல. அவன் கிரேசி கூட இருக்கா. பைபிளில் எங்கிட்டாவது ஓடி போயிடுது நடுத்தருன்னான்ட்டு. நான் என்னடா ஒருத்தனை காண நானும் குட்டியே என்னவே இல்லை. எல்லோரும் இருக்கான்னு நினச்சேன். பாருங்கள் எல்லாரும் தங்கனை தான் படுத்து கிடக்காங்க. பாருங்க ஒருத்தர் மட்டமானாக்கா நல்லா தூங்கியிருக்கேன். நல்லா சாயமான மாதிரி பூச்சே. உங்கள் அம்மா பக்கத்துலேயே படுத்துருக்காடா. நல்லா தூக்கமா தூங்க, நல்லா ரெஸ்ட் எடு. நல்லா கிட்டு இருக்காங்க நம்ம நடுத்தர் நண்டு. நம்ம மோனிக்கா, அது போக கிரேசியாக்கா எல்லோரும் இருக்கிட்டு. நாங்கள் பைபிள் நண்டா காணச்சு. நண்டே நீ நண்டு இங்கிட்டு போன நடுத்தர் நண்டே வா. நண்டே நீ நடுத்தர் நண்டே காணாமல் போயிட்டேன்னு சிபிஐயில் உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன். என்ன எங்கிட்டா ஓடி போயிற நண்டே? இங்கே தான் போயிடுற. உன்னை பார்க்கவே இல்லை நண்டு. அப்படியே ஊறிக்கிட்டே இருக்க நண்டு கணக்கா. குட்டியம்மா குட்டியாக இருக்கனால குட்டியம்மான்னு சொல்லிச்சு. நெத்து இல்லடி, நெத்து வேணுமா? கண்ணை பாரு, எல்லோ கண்ணா மாறிடுச்சு. பயவில்லைக்கு கருப்பு உடம்பு, எல்லோ கண்ணு குட்டியம்மா. இப்போ தான் வடக்கு பக்கமே வந்திருக்காங்க. எங்கிட்ட எப்பயாவது வந்தாங்களே. இன்றைக்காவது ஓட பக்கம் போகலாமா, போக முடியுமான்னு தெரில. இன்றைக்காவது ஓட பக்கம் போகலான்னு பார்க்குறேன். ஆனால் என்ன நம்ம பசங்க அந்த ஏரியா பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேன்றாங்க. போனால் கரையில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இவங்க அந்த ஏரியா இதை தாண்ட மாட்டேறாங்க. இங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது, நாட்டுக்குறல. அதை தாண்டி அங்கிட்டு போக மாட்டேன்றாங்க. போனால் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு வந்துக்கலாம். அடுத்த மாதம் பிளானை எப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அவங்க வர மாட்டேன்றாங்க. இந்த நெத்தை திங்கிட்டே எங்கிட்டே போதும்டா ஓனரே வாட அப்படியே மெச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன்னு பார்க்குறாங்க. இன்றைக்காவது ஒரு வயலில் பார்ப்போம். கரெக்டாக இது வரைக்கும் போவாங்க. அப்படியே என்னன்னு தெரில. அப்படியே சவுக்கிட்டையும் போக மாட்டாங்க. சவுக்காடு இருந்தால் கொஞ்சம் தூரம் தான் போகணும், இன்னொரு 10 நிமிஷம். ஆனால் அங்கிட்டு போக மாட்டாங்க. அப்படியே திரும்பிடுவாங்க. அப்படியே கரெக்டாக இன்னும் போகணுன்னா ஓடைக்கு போகணுன்னா இன்னும் ஒரு அந்த பக்கம் இருக்குங்க. ஆனால் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஆனால் அப்படியே திரும்பி இங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த மரத்தை பிடிச்சிருவாங்க. என்னமோ பண்ணுறானே, என்னடா தின்ற பலாட்டை கூட தின்றியா? இதை ஒன்றுனா கடிச்சு பழகிறியா? ஜூலியை காணான்ட்டீங்களே. ஜூலி வேறு எங்கேயும் போகல. நம்ம ஜூலி பைபிள் இந்த வரா பற்றியா? ஜூலியை காணான்னு கேட்டீங்க. ஜூலி இவளுக்கு உங்ககிட்ட ஜூலின்னு பேர் வச்சுருக்கோம். வீட்டில் என்ன பேர்னு வச்சுருக்கோம்? காதம்மான்னு வச்சுருக்கோம். காதம்மா உன் காணாமா இங்கே வாடி இன்றையே ஜூலி. இன்னும் 5 மணி கூட ஆகலை. அதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. அவ்வளோதான். இன்றைக்கி என்னன்னு தெரில. எத்தா தின்னு டைனோஸே நீயும் சேர்ந்துட்டா கூடத்தோட. அங்கே வர எல்லாம் அப்படியே கரெக்டாக வராங்க சொல்லி வச்ச மாதிரியா. கருப்புசாமி இங்கே வீட்டுக்கு போகிற முதல்ல கிடையாது. வீட்டுக்கு போகிறேன்டே. நீங்கள் 5:30 வீட்டுக்கு போகிறீங்க. வாடா கொம்பை தண்ணி நல்லா குடிச்சுக்கிட்டேன். கோச்சா எல்லாம் வீட்டுக்கு போகிறேன்டா. நல்லா மேய்ச்சிக்கிடா கோச்சேன் நான் கோச்சேன்னா திரும்பியாடா. திரும்ப மாட்டேன்றேன். இன்னொரு சவுண்டு ஓடிவான் கோச்சேன். இன்னும் தெரியல. இந்த மனுக்கு வகுரே நிறையில தின்னு பாபி வேஸ்ட் பண்ணிடாத. அவங்க வந்தாங்கன்னா அப்படித்தான் காலி பண்ணிடுவாங்க. என்ன மண்டே ஆட்டுற? என்னாச்சு பூச்சி இருக்கா? அதுலேயும் புழுது இருக்கா? நல்லா தாண்டா இருக்குது பார்க்க. நான் மாட்டேன்றா. இந்த கோச்சா நீ தின்றா. என்னங்கடா நாட்டுக்கரில் ஏதோ யாரும் வேணான்றீங்க. தின்றா நீயா தின்றா. அப்படியே ஏன்னா அரை பட்டினியாக இருக்கா. தின்னு இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க கிளம்பிடுவாங்க. எல்லாம் நெத்து பறிக்கிருக்காங்க. நீங்கள் எல்லாம் நெத்து வேணான்ட்டுச்சு. அதுக்கு அந்த கொலையை பிச்சு கொடுத்தேன் பயவிலைக்கு. இன்றைக்கி என்னமோ 6 மணி பெல் அடிக்கவே இல்லை. அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க நம்ம பசங்க. இன்னும் டைம் இருக்குடான்ட்டா கேட்க மாட்டேறாங்க. மணி 5:30 தான் அங்கே ஆகுது. இன்னொரு 1/2 மணி நேரம் நிற்பாங்க பார்த்தேன். நான் வீட்டுக்கு போய் தாண்டா ஆவேன் இருக்காங்க எண்ணத்தில். ஆனால் கொசுவில் இப்போ கடிக்கலைங்க. சூப்பராக இருக்குது. என்ன பனி விழுகுது. அது எப்போனா நைட்டு 1 மணி 12 மணிக்கு மேலேருந்து இப்படியே காலையில் 7-8 மணி வரைக்கும் சரியான பனி விழுகுது. மற்றபடி கொசு எதுவுமே இல்லை. பையன் போனேன்டா ஒரு 6 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு 12 மணிக்கு நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. அதுக்கப்புறம் கிட்டு நல்லா அண்டாட்டிகள் இருக்கும்போது நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ படிக்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். எந்த பக்கம் போகிறது எல்லா பக்கம் புதரா போச்சு. அப்படி பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், லைக்காக போட்டுருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த அடுபடியில் உங்களே நான் சந்திக்குவா வரட்டா பாப்பம்மா. பாய் நண்பர்களே. பலூன் பார்க்குறா. என்னடாவே யாராது ஆள் பார்க்க அரைநாட்டு மாதிரி இருக்கான். வெள்ளையாக இருக்கான். குட்டிக்கிட்டு தீட்டி போயிடுவானா இருக்கிறேன். பலூனே எப்படாத பலூனே உங்கள் உமிச்ச பொரு யாராவே அவனை பார்த்தா வீட்டுக்கு வச்சு பிள்ளைய தீட்டி போயிடும். இப்படி பார்க்குறா ஒரு அசையாமா. அது ஆட்டுக்கு அது போய்க்கிருக்கு. கேட்டா வரீங்க. பறிக்குறா தூ அத்து குறிக்கிறோம் பிள்ளைய தீட்டி போகுது தூ எப்படா என் போயிடுச்சா வாங்கடே கிளம்புடா ஓடி வாங்கடா. இந்த மரத்தை பேர் பார்த்துக்கிட்டீங்களா டைனோசர் பரம்பரை.